Good morning, Namaskaram. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா we'll have a continuation of yesterday's session and also இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா குருக்ஷேத்திரங்கிற போர் எங்கே நடந்தது, எத்தனை நாள் நடந்தது, அப்புறமா அதோட இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ். ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் வந்து they play a very vital role. இப்போ நம்ம பகவத்கீதா ஸ்லோகான்னு ஆரம்பிக்கிறச்சு இந்த கேரக்டர்ஸ் நேம் எல்லாம் அதில் வரும். இப்போ நமக்கு தெரியலன்னா நமக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. சரி, இப்போ வந்து குருக்ஷேத்ராங்கிறது ஹரியானாவில் இருக்குது. இந்த போர் குருக்ஷேத்ர வார் வந்து எத்தனை நாள் நடந்ததுன்னா இட் லாஸ்டட் ஃபார் 18 days. ஆனால் இட் வாஸ் அன் எப்பிக் பேட்டில். இட் பிகேம் லெஜெண்டரி. அவ்வளோ பிளட் ஷெட். இட் பிகேம் த டெட்லியஸ்ட் பேட்டில் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஓகே, சரி, இப்போது வந்து அந்த குருக்ஷேத்ரான்ற போர் நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்குன்னு சில சிக்னிஃபிகன்ஸ் வந்து பீப்புள் ஹேவ் ரெக்கார்டட். என்னென்னா அந்த இடத்தோட சாயில் கலர் வந்து அவ்வளோ ரத்தம் சிந்தி அந்த சாயிலே அந்த பேட்டில் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற சாயில் வந்து அதோட கலரே மாறி போயிடுதான். அண்ட் செகண்ட்லி அந்த இடத்துல ஒரு பெரிய தடாகம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி போட்டே தான் வச்சுருப்பாளாம். அண்ட் ஆல்சோ அதோட அந்த இடத்துல இருக்கிற வைப்ரேஷனே மாறுறதான். இது வந்து எல்லாரோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு நேரம் பொருள் எல்லாம் இருக்கிறச்சு ப்ளீஸ் கோ அண்ட் விசிட். அப்புறம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பகவத்கீதான்னு நம்ம சொல்கிறோம். ஐ டோல்ட் இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட் rendered by Krishna himself to Arjuna in the battlefield. It is actually a dialogue between Krishna and Arjuna when Arjuna is not able to take any decision. என்ன டெசிஷன் எடுக்கணும்? அர்ஜுனன் பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தாச்சு. அவன் வந்து அவளோட கசின்ஸையே எதிர்த்து ஃபைட் பண்ணி ஆகணும். அந்த சூழ்நிலையில் அர்ஜுனுக்கும் ஒரு தயக்கம் பயம் எல்லாம் வருது. ஏன்னா நம்ம வம்சத்தையே நம்ம கொல்ல போகிறோமே அப்படின்னு. அப்போது கிருஷ்ணர் வந்து என்ன மாதிரி ரீஅஷ்யூர் பண்ணி எவ்வளோ ஒரு 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 கிளாரிட்டி இன் தாட்ஸ் கொடுக்குறாரு. இதுதான் பேசிக்கலி பகவத்கீதா. அப்புறம் நம்ம நேத்தியே சொன்ன மாதிரி பகவத்கீதா டாக்ஸ் அபவுட் ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ், தட் இஸ் பக்தி, ஞானா அண்ட் கர்மா. சரி, இப்போ கொஞ்சமாக லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது வந்து மகாபாரதாவில் 7000க்கு மேற்பட்ட வேர்சஸ் இருக்குது. அதில் எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. we'll only talk about some slokas which is very important. ஃபஸ்ட்டு ஒரு 100 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் வந்து நம்ம படிச்சுக்க ட்ரை பண்ணலாம். இது ஆரம்பிக்க முன்னாடி கிருஷ்ணர் வந்து இருந்தது எந்த துவாபர யுகம். இப்போ நம்ம இருக்கிறது கலியுகமோட ஃபஸ்ட்டு பாதம். இப்போ கிருஷ்ணர் வந்து he is a incarnation of விஷ்ணுன்னு சொல்கிறோம். விஷ்ணு யார்? விஷ்ணு இஸ் அப்சல்யூட். Vishnu encompasses every being living in this planet and also in the universe இல்லையா? அதனால் மகாவிஷ்ணுவோட 9வது அவதாரம் வந்து கிருஷ்ண அவதாரம். இந்த கிருஷ்ணர் இருக்க இப்போது இந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். குரு டைனாஸ்டின்னு ஒன்று இருக்குது, சரியா? அந்த குரு டைனாஸ்டியோட ராஜா வந்து சாந்தனு மகாராஜான்னு பேர். அந்த சாந்தனு மகாராஜாவுக்கு 2 ஒய்ஃப், கங்கா சத்யவதின்னு 2 பேர். கங்காவோட பையன்தான் பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறோம் இல்லையா, அவர். சத்யவதிக்கு ஒரு குழந்தை விசித்திரவீரியன்னு பேர். இப்போ சாந்தனு மகாராஜாவோட இம்மீடியட் ஹையர் யார் டு த த்ரோன்? பீஷ்மர் தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு சன் ஆல்வேஸ் இன்ஹெரிட்ஸ் த கிங்டம் இல்லையா? ஆனாக்கா இந்த சத்யவதி என்ன பண்ணுறா, இல்லை என் பையனுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், பீஷ்மருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறான். யாரோட? அவள் ஹஸ்பண்ட் யார்? சாந்தனு. இப்போ சண்டை போட்டுருச்சு. பீஷ்மர் வந்து மனசு கஷ்டப்படுறார். சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம ஹாஃப் பிரதர் இல்லையா, ஸ்டெப் மதரோட குழந்தை வந்து ஹாஃப் பிரதர் தானே, நம்ம விட்டு கொடுத்து விடலான்னு சொல்லி இவர் போய் சத்யவதிக்கு ஒரு வேர்வ் கொடுத்துட்டு வர்றார். அதாவது நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் இந்த மாதிரி த்ரோனையும் கேட்க மாட்டேன், ஐ வில் ஒன்லி பி அன் அட்வைசரி மெம்பர் இன் தி கோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறார். யார் கொடுக்குறா? பீஷ்மர். யாருக்கு கொடுக்குறா? சத்யவதிக்கு.
இப்போ இந்த விசித்திர வீரியன் அப்பரண்ட்லி பிகம்ஸ் த கிங். கரெக்டாக? இந்த விசித்திர வீரியன் வளர்ந்த உடனே அவள் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அம்பலிகா அம்பிகா அப்படின்னு 2 பொண்ணுக்கு வந்து விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். இந்த விசித்திர வீரியன் வந்து அவன் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து செத்து போய்ட்றார் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் டு அம்பிகா அண்ட் அம்பலிகா. இப்போது சத்யவதியோட இன்டென்ஷன் என்ன? அவளுக்கு அவளோட வம்சம் மட்டும்தான் ஆளணும் இல்லையா? இப்போது பையன் செத்து போயிட்டானே, என்ன பண்ணுறது? இப்போ இவளுக்கு 2 மருமக இருக்கா இல்லையா, அம்பிகா அம்பலிகான்னு. வேத வியாச கூப்பிடுறான். நியோகின்ற ட்ரெடிஷன் மூலியமாக வேத் வியாஸ் இஸ் பிகமிங் த சொரோகேட் ஃபாதர். அவருக்கு அம்பலிகாவோட அவருக்கு வந்து பாண்டுன்ற குழந்தையும், அம்பிகாவோட திருதராஷ்டர் பிறக்கிறார். எப்படி சொல்கிறது, விசித்திர வீரியனோட 2 ஒய்ஃப் வந்து அம்பிகா அம்பலிகா. விசித்திர வீரியன் செத்து போயிடுறார். அதனால நியோகின்னா சொரகேசி. ஓகே, அது மூலியமாக பிறக்கிறவா வந்து பாண்டவா அண்ட் கௌரவா. ஓகே, இப்போது திருதராஷ்டிரன் வந்து அவர் பிறக்கிறச்சே பிளைண்டாக பிறக்கிறார். பாண்டு வந்து பேலாக இருப்பாராம். ஒரு பிளைண்டால் வந்து த்ரோனை ஆள முடியாது, கிங்டம் ஆள முடியாதுங்கிறதுனால பாண்டு பிகம்ஸ் த கிங். சரியா? இப்போ பாண்டு வளர்றார், பாண்டு வந்து கிங் ஆறார். இப்போ பாண்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. இப்போ பாண்டுவோட ஒய்ஃப் பேர் குந்தி, திருதராஷ்டிரனோட ஒய்ஃப் பேர் காந்தாரி. இந்த குந்திக்கும் பாண்டுக்கும் 5 குழந்தை. அவள் தான் பாண்டவா. 5 பேருங்கிறனால அவள் பேர் பாண்டவா, பஞ்ச பாண்டவான்னு சொல்கிறோம். அர்ஜுனன், யுதிஷ்டிரன், பீமன், நகுலன், அப்புறம் சகாதேவன். இந்த திருதராஷ்டிரனுக்கு காந்தஹாரோட இளவரசியான காந்தாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். இப்போ காந்தஹாருங்கிறது ப்ரெசன்ட் டே ஆப்கானிஸ்தான். இட் வாஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் பாரத் ஏர்லியர். இந்த காந்தாரி இருக்கா இல்லையா, அவளோட தம்பி தான் சகுனி. ஓகே, சரி. இந்த பாண்டவா ஒவ்வொருத்தருக்குமே பிரத்யேகிச்சு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் உண்டு. இந்த யுதிஷ்டர் வந்து சத்தியவான். ஓகே, அதனால் அவரோட ரதம் வந்து பூமியிலேருந்து கொஞ்சோண்டு மேலே எழும்பி போகும். அர்ஜுனன் இஸ் அ ஸ்கில்ஃபுல் ஆர்ச்சரர். அந்த என்ன அம்பு, ஆமாம், வில்லன் அம்பு. பீமன் வந்து கதை நன்னா ஏந்துவான். நகுலன் இஸ் எக்ஸ்ட்ராடினரி இன் மெடிசன். சகாதேவன் அஸ்ட்ராலஜி, டேட்ஸ், அவன் குறித்த டேட் வந்து தப்பவே தப்பாது. அந்த அளவுக்கு 5 பேருக்குமே ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. திருதராஷ்டிரன் வந்து பிளைண்டாக போயிட்டார் இல்லையா? இப்போது அதனால் அவருக்கு வந்து அவருக்கு எதையும் பார்க்க முடியாதுங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு ட்ரஸ்டட் லெஃப்டினன்ட் இருந்தான். அதாவது அவருக்கு ரதம் ஓட்டுவான் இல்லையா, அவன் பேர் வந்து சஞ்சயன். சஞ்சயன் வந்து இத்தனை மகாபாரத போர் குருக்ஷேத்திரத்தில் நடக்கிறது இல்லையா, இது அத்தனையுமே விவரிக்கிறது சஞ்சயன் தான். நம்ம கேட்குற இந்த பகவத்கீதா சஞ்சயன் நமக்கு சொல்கிறது. சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டின்னு ஒன்று உண்டு. திருதராஷ்டிரனால் பார்க்க முடியல. போர் வந்து இன்னெவிட்டபிளாக ஆகுது. அதாவது இவாளோட நெகோசியேஷன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுது. கிருஷ்ணர் வந்து சமாதானம் பேசி பார்க்குறாரு, போர் வேண்டாம், போர் அழிவை கொடுக்குங்கிறனால. இந்த கௌரவாஸ் டீம் இருக்கு இல்லையா, திருதராஷ்டிரன் அண்ட் அவளோட 100 பசங்க, திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும், இவள் வந்து காம்ப்ரமைஸ்க்கே வரமாட்டேங்கிறான். அப்போ போர் பிகம்ஸ் இன்னெவிட்டபிள். அந்த சமயத்தில் திருதராஷ்டிரால் அங்கே போக முடியாது. போனாலும் பிரயோஜனம் இல்லை, கண் இல்லை இல்லையா அவருக்கு. அப்போது வேத வியாஸ் வந்து திவ்ய திருஷ்டி மூலியமாக சஞ்சயனுக்கு அங்கே நடக்கிறது எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் எங்கே இருக்கா, அவளோட கிங்டமில் தான் இருக்கா. அவள் வந்து குருக்ஷேத்ராவுக்கு போகலைன்னா கூட அவளால் அங்கே நடக்கிறத, சஞ்சயனால் அங்கே நடக்கிறத அவ்வளோ துல்லியமாக பார்க்க முடியும். அது வந்து அவனுக்கு வேத் வியாஸ் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு வரம். இந்த திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் வந்து பிரசித்தி பெற்ற 100 குழந்தைகள்னு சொன்னேன். அதில் முக்கியமான வந்து துரியோதனன், துச்சாதனன், இவன் எல்லாமே துஷ்ட குணம் முடிச்சவா. இந்த கௌரவாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவாளுக்கு வந்து நேரான பாதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எதுவோ அதில் தான் இவாள்லாம் பிரவேசிப்பாள்.
Now we have understood Pandavas and Kauravas, correct? நான் சொன்னேன்ல, சஞ்சயன்றவன் சேரியோட்டியர் அவன் தான் விவரிக்கிறான்னு. ஸோ பகவத்கீதாவோட சாப்டர் 1 வேர்ட்ஸ் 1க்கு வந்திருக்கோம் நம்ம. நான் சொல்கிறேன், உங்கள் ஆற்றுல வந்து சொல்லி பாருங்க, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஸ்லோலி. ஒரு 100 ஸ்லோகம் மட்டும் நம்ம இதில் படிக்கலாம். ப்ளீஸ் லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆல்சோ. ஓகே. திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே समवेतायुयुस्तवः मम ख पाण्डवश्चैव किमकुर्वत சஞ்சய. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டர் சொல்கிறார், கேட்குறார். யார்கிட்ட கேட்குறார்? சஞ்சயன்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார்? தர்மக்ஷேத்ரே, இந்த லேண்ட் ஆஃப் தர்மா, குருக்ஷேத்ரே, எங்கே சண்டை நடந்துட்டுருக்கோ அங்கே, சமவேதக, எல்லோரும் வந்துட்டாளா, யுயுஸ்தவக, எல்லோரும் போருக்கு தயாராகிட்டாளா, மமகஹ, என்னோட குழந்தைகள், இவரோட குழந்தைகள் யார்? துரியோதனன், துச்சாதனன். பாண்டவக, பாண்டவானா பாண்டுவோட சன்ஸ். திருதராஷ்டிரனுக்கு பாண்டுவும் யார்? அண்ணா தம்பிகள். ஓகே, அதனால தான் பாண்டவாசும் கௌரவாசும் தே பிகேம் கசின்ஸ். அகூர்வதஹ, வாட் ஆர் தே டூயிங்? ஓ சஞ்சயா, ஹெல்ப் மீ அவுட். புரியுறதா இப்போது என்னத்துக்கு இந்த கேரக்டர்ஸ் முக்கியம்னு சொல்லி? ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, திருதராஷ்டிரன் சொல்கிறேன், ஓ சஞ்சயா, ஆஃப்டர் கேதரிங், இந்த ஹோலி ஃபீல்டில் கேதர் ஆகிட்டு அவள்லாம் என்ன பண்ணுறா, என் குழந்தைகள் என்ன பண்ணுறது, பாண்டுவோட குழந்தைகள் தயாராகிட்டா அப்படின்னு கேட்குறான். ஓகே ஓகே. இப்போ செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் நான் சொல்லித்தரேன். அது வந்து சாப்டர் நம்பர் 2 வேர்ஸ் நம்பர் 2. ஓ சாரி, அது வந்து செகண்ட் சாப்டர் 7th வேர்ஸ். ஓகே, இது ட்ரை பண்ணலாம், இதோடு நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. கற்பன்யே தோஷோபஹதே ஸ்வபாவஹ ப்ரிச்சாமி த்வம் தர்மசமூதசேதாஹ யச்சேர்யே சந்நியஸ்சித்தம் ருஹித்தன்மே சிஷ்யஸ்தே ஹம்சாதிமாம் த்வம் பிரபன்னம். ஓகே, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கற்பன்ய தோஷ, த ஃப்ளோ ஆஃப் கோவடைஸ். கற்பன்ய, அர்ஜுனன் பயப்படுறான். அத்தனை ஆர்மியை பார்த்தோன்னே, இத்தனை பேரை நம்மளால் ஏன்னா ஜெயிச்சிட முடியுமா கிருஷ்ணா, நமக்கு விஜயம் கிடைக்குமா, நம்ம பண்ணுறது பாவமாச்சே, என்னோடய சகாக்களை நான் கொள்றேனேன்னு அவன் வந்து கஷ்டப்படுறான். உபஹத பசீஜ், அவன் வந்து கிருஷ்ணகிட்ட அடைக்கலம் தேடுறான். ஸ்வபாவஹ, அவனோட சுபாவம். பிரிச்சாமி, ஐ எம் ஆஸ்கிங், ஓ கிருஷ்ணா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதோட ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா கிட்ட, கிருஷ்ணா ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அபவுட் மை டியூட்டி அண்ட் ஐ எம் besieged with anxiety அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில கிருஷ்ணா, எனக்கு படன்னு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இத்தனை பேரை கொள்ளலாமா, இது தர்மமானு கேட்குறான். நீ நான் வந்து உன்னோட வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து உன்னோட சிஷ்யன் தானே, நான் உன்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டேனே, நீ எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா கிருஷ்ணான்னு கேட்குறான். டிசாசைவ்னா ப்ருஹி, எனக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க சொல்லி கொடு. சொல்கிறோம்ல, ப்ருஹி தத்மே, எனக்கு முடிவெடுக்க சொல்லி கொடு. ப்ருஹினாக்க சொல்லு, நிஷித்தம் டிசைசிவாக ஒரு முடிவெடுக்க சொல்லி கொடு அப்படிங்கிறான். இதை ப்ளீஸ் இந்த 2 ஸ்லோகாவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஏதோ சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் வந்து கேட்டுட்டு போயிடாதீங்க. ப்ளீஸ் ட்ரை அண்ட் ப்ராக்டிஸ், அண்டர்ஸ்டாண்ட் இட் வித் த மீனிங். அப்புறம் if you have any difficulties, you come back to me. Thank you for listening.